சொல்ற வரைக்கும் அப்படி நீங்க வந்துட்டு லைக் நின்ன இடத்துலயே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். பண்ணிட்டே தான் இருக்கணும். வாக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. கை இருக்குல்ல, கை வந்து உட்காந்து ஒன் ரெண்டு ரெண்டு பண்ணா 1 4 2 3 4 5 6 7 8 9 10 12 1 2 3 4 5 6 7 நெக்ஸ்ட் கால் வந்து சைட்ல வரணும். கை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 5 counts 1 2 3 4 6 கால் வந்து பக்கத்துல கை கீழ இருந்து ரெண்டு சைடு சேர்ந்து 1 2 3 4 5 6 7 கணக்கு பண்ணுங்க 8 9 10 ஓகே ரைட்டா ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால் வந்து சைட்ல வைக்கணும். கை வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5 6 கை வந்து க்ராஸ் பண்ணி லெக் 2 3 4 5 6 7 8 9 6 1 2 3 4 5 6 7 8 9
leg வந்து மேல two, three, four, six, seven, eight, six, eight, open two, six, four, four. கேமரா ஆன் பண்ணணும், கேமரா முன்னாடி பண்ணணும். ஓகே, பண்ணுங்க. கை வந்து எந்த இது ஓப்பன் straight. One, two, three, four, five, six, seven, eight, nine, 10. Five more. One, two, three, four, five. இந்த ஆப்போசிட் நம்ம ஆப்போசிட் சைட் finish பண்ணுறது. Two, three, four, five, six, seven, eight, one, six, one, two, three, four, five, six, seven, eight, nine, 10. நம்ம பஞ்ச் பண்ணணும், பட் ஆனால் சரி காலை வந்துட்டு கொஞ்சம் ஒன் இந்த ஃபோர்ஸாக பண்ணுறோம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், செவன், எயிட், சிக்ஸ், முடிஞ்சா பண்ணுங்க. கால் லைட்டா டச் பண்ண முடியும்னா டச் பண்ணுங்க, இல்லைன்னா எவ்வளவு தூரத்துக்கு மேல பண்ண முடியும். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், இன்னர் கை வந்து ஒர்க் வெயிட்
கால் கொஞ்சம் வயிறு ஓப்பன். கை வந்து ஃப்ரண்ட் பேக் கம்ப்ளீட் ஆகும். கை சூப்பர். த்ரீ, ஃபோர், சிக்ஸ், செவன், எயிட், நைன், சிக்ஸ், செவன், டூ, த்ரீ, ஃபோர், சைட்ல வந்து ஒர்க் பண்ணும் ஒரு ஸ்டெப் தான். இந்த கை பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணும் எல்லாமே. டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். கை வந்து மேம். டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், கை வந்து நம்ம ஷோல்டருக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணி டென் வாக் பண்ணி ஒன் டூ ஸ்டெப்ஸ் இன்சைடு டூ ஸ்டெப்ஸ் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் டென். காலை வந்துட்டு இப்போ எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்க முடியுமோ கரெக்டாக கொடுப்பாங்க. கை டச் பண்ணு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சிக்ஸ். நெக்ஸ்ட் கை வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணி ஒரு லெக்க மேலே தூக்கணும். டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஒர்க் பண்ணுங்க.
கேமரா கொஞ்ச நேரத்துலயே ஆஃப் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணி தான் இருக்கணும். இல்ல, ஓகே. கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கால் வந்து ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் சைட்ல பேக்ல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் ஹேண்ட் இருக்குங்க. கீழே வச்சு இப்படி பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஓப்பன் பின்னாடி one, two, three, four, five, six, seven, eight, nine, next time. அது கொஞ்சம் வேலை கை காலுக்கு கொஞ்சம் one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. One, two, three, four, six, seven, லைட்டும் வயலா உட்காந்து அதனால எவ்வளோ ஸ்டிச் பண்ண one, two, three, four, five, seven, nine, one, two, three, four, six, three, one. You have a wide open in the car of the one, two, three, four, copy. One, two, three, two, eight. One, two, three. And then
சேர்ல உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா கீழே உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. சேர்ல செட்டில் ஆகிறவங்க கீழே ஸ்ட்ரைட்டா உட்காரணும். சேர்ல உட்காந்தாலும் சரி, கீழே உட்காந்தாலும் சரி, உங்களோட அந்த ஃபோன் இருக்குல்ல, லேப்டாப் ஸ்ட்ரைட்டா இருக்கும். உங்க தொப்பை கீழே வா வான்னு கூப்பிடும், போயிடாதீங்க, ஸ்ட்ரைட்டா வைங்க. ஓகே, வந்தாச்சா? எல்லாரும் செட்டில் ஆயாச்சா? இப்போ வேணும்னா ஃபேன் போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்றப்பதான் வேண்டாம்னு சொன்னா, இப்போ ரிலாக்ஸ் தானே பண்றோம், ஃபேன் வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகே, ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் இன், உள்ள மூச்சு உள்ள இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து லங்ஸ்ல வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்ப்போம். பிரீத் அப்படியே காத்து அப்படியே உள்ள போட்டு பட்டி உப்பதி அப்படின்ட்டு லங்ஸ்லாம் ஃபில் ஆகுது. இன்னொரு டியூப் வழியா அப்படியே வந்துட்டு பிரீத் அவுட். ஸ்லோவா பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேர்வையா இருக்கு, ரப் பண்ணவே முடியல. ஓகே, நல்லா சூடு பறக்கிற மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. மாடியில போய் மாடியில வெளியெல்லாம் பண்றீங்க, பெஸ்ட் இதுதான். கண்ணு உங்களை நீங்களே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ வந்துட்டு என்ன நிறைய பேத்துக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க திருப்பி கேளுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேரோட ரிசல்ட்ஸ் நீங்க கேட்க கேட்குறீங்க, கேட்டது தானே இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ரிசல்ட், நிறைய பேரோட ரிசல்ட்ஸ் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், சரிங்களா? அதனால என்னோட ரிசல்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என் பேர் ரித்திகா, எனக்கு ஏஜ் வந்து 32 ஆகுது, சரிங்களா? ஸோ நான் இந்த செஷனுக்கு வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். வெயிட் லாஸ்க்காக வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஜிம்முக்கு போவேன், ஷட்டில் கிளாஸ் போவேன், டான்ஸ் கிளாஸ் போவேன். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன கஷாயம் எது சொன்னாலும் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. தூங்காதோட வந்து ப்ரெஷர் இருக்குல்ல, பிபி சொல்லுவாங்க, அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சைனஸ் ப்ராப்ளமும் இருந்தது. சைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் வெளியே லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை வந்துட்டு தலை குளிச்சனாலும் சரி, இல்லை டஸ்ட் ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணுறோம், வீட்டை க்ளீன் பண்ணுறோம்னா டஸ்ட் வச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதும் சரி, தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்ச்சீஃபும் கையுமா தான் இருப்பேன். எனக்கு சைடு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி தூக்கி போட்டுடலாம், இந்த அளவுக்கு பெயினாக இருக்கும். ஸோ பெயினுக்காக நான் பேராசிட்டமால் ஏதாவது எடுப்பேன். டாக்டருக்கு போகணும், போக முடியலன்னா உடனே பேராசிட்டமாலை தூக்கி போட்டுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணிட்டு ஹெல்த் கண்டிஷன். லக்கீலி என்னோட கோச்சை மீட் பண்ணி வந்து ஒர்க் அவுட் செஷன் எஜுகேஷன் கனெக்ட் பண்ணாங்க. ஈட்டிங் ஹேபிட்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு 1 வீக்ல நல்லா தூங்கி எந்திரிச்சேன். அதோடைய விளைவு எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து நார்மல் ஆனது. அண்ட் சைனஸ், அது உங்ககிட்ட ஷேர் பண்றப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சளி பிடிக்கும், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பெயின் இல்ல, அந்த கர்ச்சிப்பும் கையுமா 1 மாசம் வரைக்கும் கூட நான் கர்ச்சிப்பும் கையுமா தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இல்லாம எனக்கு வந்துட்டு நார்மலா இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் எனக்கு எப்படி கிடைச்சது, ஹெல்த் ரிசல்ட் அப்படின்னா, என்னோட எக்ஸஸா 21 kg இருக்கு. அதை குறைக்கிற ப்ராசஸ்ல தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது, சும்மாலாம் கிடைச்சதில்ல. ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரிக்டா உங்களுடைய வெயிட் என்ன, ஐடியல் வெயிட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை குறைக்கிற ப்ராசஸ்ல உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ எனக்கு பாசிபிள்னா உங்க எல்லாருக்கும் பாசிபிள், இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு உங்களோட ஐடியல் வெயிட்டை வந்து கோச்சிக்கிட்டு வந்து தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்க குறைக்கிற ப்ராசஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கிடைச்சதை விட இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கிட்டே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, வெரி ஆல். இது என்னோட ரிசல்ட்.
ஓகே, ஃபினிஷிங். சரி, ஓகே. பாய்.